புஸ்தகத்துக்கு நம்ம போவோம். சங்கீதம் 25. சங்கீதம் 27. ஒன்றாம் வாசம் 27 ஒன்று தான். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனுமானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல தாவீது அவன் பயப்படுற காரியத்தையும் அஞ்சுவது காரியத்தையும் குறித்து பேசுகிறான். சொல்லுங்க, பயப்படுற காரியத்தையும் அஞ்சுவது காரியத்தை குறித்து பேசுகிறான் தாவீது. ஏன் அவன் பயப்பட மாட்டான், ஏன் அவன் அஞ்ச மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் என் ரட்சிப்புமாய் இருக்கிறாரு, ஆகவே நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என் ஜீவன், வாழ்நாளெல்லாம் எனக்கு என்ன பண்ணுறாரு? பெலனாக இருக்கிறாரு, அதற்காக நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுறாரு? வெளிச்சமாக இருக்கிறாரு, ஆகவே நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். 3 காரியம் சொல்கிறான். வெளிச்சம், ரட்சிப்பு, என் வாழ்வில் அவர் தான் என்னதுங்க? பெலனு. சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? வெளிச்சம், ரட்சிப்பு, பெலனாக இருக்கிறாரு. அப்போது கர்த்தர் அவனை இருளில் நடக்க வைக்கல, அவனை வெளிச்சத்தில் என்ன பண்ணுறாரு? நடத்துகிற. இருளாக இருக்கிற வாழ்க்கையை அவனுக்கு என்ன பண்ணார்? வெளிச்சமாக்கினார். கர்த்தர் அவனை ஒரு நாள் என்ன பண்ணல, ரட்சிக்காமல் விடவே இல்லை. எல்லா காரியத்திலையும் கர்த்தர் அவனை என்ன பண்ணார்? காப்பாற்றினார், ரட்சித்தார், விடுவித்தார், அவனுக்கு பலன் தந்தார், உதவி செஞ்சார். அதுதான் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுறார்? ரட்சகராக என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். அதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுறாரு? என் வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு? பலனாக இருக்க. என் ஆவிக்கு, என் சரீரத்துக்கு, என் ஆத்துமாவுக்கு, என் வாழ்க்கைக்கு, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பலனாக இருக்கிறாரு. இந்த 3 காரியமாக கர்த்தர் எனக்கு இருக்கிறபடினால தான் வாழ்க்கையை குறித்தும், எதிர்காலத்தை குறித்தும், நிகழ்காலத்தை குறித்தும், கடந்த காலத்தை குறித்தும் நான் பயப்படாமலும் அஞ்சாமலும் இருக்க முடிந்தது அப்படின்றான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவன் நிச்சயமாக பயப்படாமல் இருக்கிறதுக்கு, அஞ்சாமல் இருக்கிறதுக்கு வேலை பல காரணங்களை கூட அவனால் சொல்லியிருக்க முடியும். என்னங்க வேறு பல காரணம். ஏன் 17 வயசுலேயே நான் என்ன பண்ணேன்? கோலியாத்தை ஜெயித்தேன். அவ்வளோ பெரிய போர் வீரனை நான் என்ன பண்ணேன்? ஜெயித்தேன். சொல்லுங்கள். அப்புறம் நான் ஒரு படை தளபதியாக நான் என்ன பண்ணேன்? சவுலுக்கு இருந்தேன். இதை கூட சொல்லலாம். ஆனால் அவன் என்ன பண்ணல, அதை சொல்லவே இல்லை. நான் சிங்கத்தையே ஜெயித்தேன், நான் கரடியே நான் என்ன பண்ணேன்? ஒரு முறை ஜெயித்தேன். அதனால் மனுஷனுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறதில்ல, பயப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய ராஜா, என்னை சுற்றி இருக்கிற எல்லா ராஜாக்களையும் நான் என்ன பண்ணேன்? ஜெயித்தேன். அதனால் நான் பயப்படுறதில்ல, நான் என்ன பண்ணலாம்? அஞ்சுவது இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு நிறைய படை வீரர்கள் இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? எனக்கு ஒத்தாசையாக என்ன பண்ணுறாங்க? படையில் உதவி செய்கிறதுக்கு பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுங்க? ரொம்ப பெரிய என்னது இருந்தாங்க. அவனை சுற்றி எப்போதும் 400 பேர் என்ன பண்ணாங்க? 400 பேர் 600 பேர் காடுகளில் என்ன பண்ணாங்க? சுற்றி திரிஞ்சாங்க. எத்தனையோ முறை சவுலு கொல்ல வந்த போது கூட நான் காட்டில் இருந்தேன். அப்போ கூட நான் என்ன காட்டில் இருந்தெல்லாம் எனக்கு பழக்கமாயிடுச்சு, குகையில் இருந்தெல்லாம் எனக்கு பழக்கமாச்சு. ஒரு ராஜ்யமே என்னை துரத்துச்சு. அதுக்கெல்லாம் கூட நான் என்ன பண்ணல? பயப்படல. அதெல்லாம் நான் என்ன பண்ணல? இருந்தேன்.
இதனால தான் எனக்கு வந்து பயமே போயிடுச்சு காடில் இப்படிலாம் சொல்லி அவன் என்ன பண்ணல, பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவனால் சொல்லியிருக்க முடியும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அவ்வளோ காரியங்களை அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணான், ஃபேஸ் பண்ணான். ஆனாலும் கூட அவன் வந்து என்ன பண்ணல, தன்னை குறித்தும் தன் பலத்தை குறித்தும் தன் திறமையை குறித்தும் கடந்த நாட்களில் பெற்ற வெற்றியை குறித்தும் தன்னை சுற்றி இருக்கிற மக்களை குறித்தும் அவனுடைய அபிஷேகத்தை குறித்தும் எதை குறித்தும் அவன் என்ன பண்ணல, மேன்மை பாராட்டவே இல்லை. எதை குறித்து மேன்மை பாராட்டான்? கர்த்தரை குறித்து தான் என்ன பண்ணுறான், அவன் மேன்மை பாராட்டுறான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவர் தான் எனக்கு ரட்சிப்பாக இருந்தார், அவர் தான் எனக்கு என்ன பண்ணுறார், இருளில் நடக்காதபடி வெளிச்சமாக இருந்தார், அவர் தான் என் வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு அசூர பலன், பெரிய பலனாக என்ன பண்ணார், இருந்தார். ஆகவே தான் நான் என்ன பண்ணல முடியல, என்னால் இந்த 20 வருஷங்களாக காடில் மேடில் என்னை அபிஷேகம் நாட்கொண்டு வந்து நான் ராஜாவாக மாறிட்ட பேர் கூட பெரிய தொல்லை. மகன்களால் என்ன பண்ணல, பெரிய அப்சலோமால் பெரிய தொல்லை. இப்படி பல தொல்லைகளையும் பல போராட்டங்களையும் அவன் வந்து அனுபவித்த போதும் கூட அதெல்லாம் எனக்கு தான் இருந்துச்சு, அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன், துன்பத்தை கஷ்டத்தை இதெல்லாம் ஃபேஸ் பண்ணேன், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி எனக்கு பழகிடுச்சு, அதனால் நான் பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, ஒரு நாளும் சொல்லவே இல்லை. கர்த்தர் என் பலனாக இருக்கிறாரு, வாழ்நாளெல்லாம் கர்த்தர் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுறாரு, ஆமாம் நான் இருளில் நடக்காதபடி எப்போதும் அவரே சத்தியமாக ஒளியாக என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. அதனால தான் நான் அஞ்சலை, அதனால தான் நான் பயப்பட மாட்டேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தாவீதை போல் பார்க்கணும். அவ்வளோ பெரிய ராஜா, அவ்வளோ பெரிய அபிஷேகம் பெற்ற அவ்வளோ பெரிய தாவீது, படை தளபதியெல்லாம் இருந்து எல்லா விதமான போர் பயிற்சி பெற்ற எல்லா விதமான காரியங்களை கடந்த காலங்களை ஜெயித்த அவனே என்ன பண்ணல, தனக்குரிய எல்லா விதமான காரியங்களையும் மேன்மை பாராட்டி இருக்கலாம். ஆனால் அதை ஒன்றை குறித்து அவன் என்ன பண்ணல, மேன்மை பாராட்டல. எதை குறித்து மேன்மை பாராட்டினான்? கர்த்தரை குறித்து தான் என்ன பண்ணுறான், மேன்மை பாராட்டுறான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ இந்த காலை வேளையில் நமக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்கணும். என்ன? நமக்கு 1000 காரியங்கள் இருக்கலாம். படிப்பு இருக்கலாம், திறமை இருக்கலாம், வேலை இருக்கலாம், புத்தி இருக்கலாம், மனுஷால் இருக்கலாம், பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், வேலை இருக்கலாம், இப்படி பல காரியங்கள் இருக்கலாம். இது எல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, இந்த வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான பயங்களுக்கு மேற்கொண்டு வாழ்க்கையை நடத்த முடியாது. இது எல்லாம் இருக்கலாம், இதற்கெல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு தோத்திரம். ஆனால் எது வேணும் நமக்கு? கர்த்தர் நமக்கு பலனாக வேணும், கர்த்தர் எனக்கு ரட்சிப்பாக வேணும். கர்த்தர் ரட்சிக்கலைன்னா நம்ம யார் ரட்சிக்க முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இல்லைன்னா யார் நம்ம இருளை போக்க முடியும் என்று சொல்லி தாவீதை போல இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தாவீதை போல நாமும் வந்து என்ன பண்ண வேண்டும்? கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறாரு, கர்த்தர் என் பின்னாடி வராரு, ஆகவே நான் பயப்பட மாட்டேன், ஆகவே நான் அஞ்ச மாட்டேன் என்று என்ன பண்ணணும்? சொல்லணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தாவீது ஒரு முன்மாதிரி. அவன் இதெல்லாம் இருக்கிறான், அவன் தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நான் அஞ்ச மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நான் சொல்கிறேன், நீங்களும் என்ன சொல்லணும்? தாவீதை போல பாடுவது மட்டுமல்ல, தாவீதை போல ஆடுவது மட்டுமல்ல, தாவீதை போல தட்டுவது மட்டுமல்ல, தாவீதை போல என்ன பண்ண வேண்டும்? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டி என்ன பண்ண மாட்டேன், நான் அஞ்ச மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? சொல்லணும். 1000 துன்பங்களை வரலாம், 1000 வேதனைகள் வரலாம், 1000 போராட்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், பலவீனங்கள் எல்லாம் வரலாம். ஆனாலும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம எதை வச்சு சொல்லணும்னா, கர்த்தரை வச்சு சொல்லணும். நான் அஞ்ச மாட்டேன். சொல்லுங்கள், நான் என்ன பண்ண மாட்டேன்? அஞ்ச மாட்டேன். சவுலின் படைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? அஞ்ச மாட்டேன். சத்ருவுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? அஞ்ச மாட்டேன். பொல்லாத காரியங்களுக்கு மனுஷர்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? அஞ்ச மாட்டேன். சூழ்நிலைகளுக்கும் பலவிதமான பாதகங்களுக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்? அஞ்ச மாட்டேன். ஏன் அஞ்ச மாட்டேன்? கர்த்தர் என் பலனாகிறார், கர்த்தர் என் ஜீவனாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறாரு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, அவர் வெளிச்சமாக இருக்கிறாரு. ஆகவே நான் சொல்கிறேன், 1000 சவால்களை நான் என்ன பண்ண பயப்படவே. நம்மளை சுற்றி இருக்கிற அந்த கடனை பார்க்குறோம், சில நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற என்ன பண்ணுறது, சேலஞ்சஸை பார்க்குறோம், தேவைகளை பார்க்குறோம், சில நேரத்தில் பொல்லாத மனுஷர்களை பார்க்குறோம். ஆனால் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது
நிச்சயமாக உள்ளுக்குள்ளே ஒரு பயம் என்ன பண்ணுது மனுஷனுக்கு, இதெல்லாம் நம்ம எப்படியா செய்ய போகிறோம் ஐயோன்னு சொல்லி ஒரு பயம் வருது பாருங்கள். ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்ம சொல்லணும், தாவீதை போல் கர்த்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னை எல்லா பிரச்சனைக்கும் இக்கட்டுகளுக்கு விடுவிக்கிற கர்த்தர் என்னோடு கூட என்ன பண்ணுறாரு? ஜீவனெல்லாம் வாழ்நாளெல்லாம் பலனாக இருக்கிறார். இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்படிப்பட்ட காலையில் அந்த நல்ல வார்த்தைகளை கேட்கணும். படிக்கிறது வேற, ஆவியோடு ஆராதனை செஞ்சுட்டு இந்த வார்த்தைகளை கேட்கணும். இந்த வார்த்தைகள் நமக்கு நிச்சயமாக கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார் என்று நீங்களும் சேர்ந்து சொல்லும்போது மெய்யாகவே வசனம் என்ன பண்ணுது? அப்படியே என்ன பண்ணுது? வசனத்தில் இருக்கிற வல்லமை, வசனத்தில் இருக்கிற அந்த மாம்சம், அந்த என்ன பண்ணுது? வசனத்தில் இருக்கிற ஆவி, வசனத்தில் இருக்கிற சத்துவம் நம்ம உள்ளத்தில் என்ன பண்ணுது? கடந்து வருகிறதாய் இருக்கிறது. அப்படி தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்படி தான் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணோம்? நம்ம வாழ்க்கையில் பலிக்க செய்யும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆகவே கர்த்தர் என் ஜீவனாக இருக்கிறார், கர்த்தர் என் பலனாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஆரோக்கியமாக இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு சௌக்கியமாக இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறாரு, கர்த்தர் என்னை பாதுகாக்கிறாரு. இதை சொல்லி நான் அஞ்ச மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் அஞ்ச மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நான் அஞ்ச மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நான் அஞ்ச மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்படி சொல்லுவீங்கன்னா நான் சொல்கிறேன், எல்லா பிரச்சனையும் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்கள். கர்த்தர் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு கேடகமாக இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு கோட்டையாக இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு கண்மலையாக இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு பாதுகாவலராக இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு சுகமளிக்கிறவராக இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு சௌக்கியமாக இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு ஆரோக்கியமாக இருக்கிறாரு, கர்த்தர் என் ரட்சிப்புமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். கர்த்தர் என் பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 11வது மாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பலனான கர்த்தாவே, எங்கள் ஜீவனான கர்த்தாவே, எங்களுக்கு துணையாக இருக்கிற கர்த்தாவே, எங்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிற கர்த்தாவே, எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த காலை வேலையில் உமது வசனத்தின்படியாய் நீர் எங்களுக்கு இருக்கிறீங்க. ஆகவே ஆண்டவர் இந்த மாதம் முழுக்க எல்லா சேலஞ்சுகளையும் எழுந்து நின்று ஜெயிப்பதற்கு எங்களுக்கு ஒத்தாசையும் கிருபையும் தாங்க, முன்னேறி செல்ல கிருபை தாங்க, எல்லா சவால்களை எதிர்த்து நிற்க கிருபை தாங்க, வல்லமையை தாங்க. கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து முன்னேறி செல்ல ஆண்டவர் உதவி கரத்தை நீட்டுங்க. ஆண்டவர் வந்த ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம். சரீரத்தில் காணப்படுகிற எல்லா உபாதைகளை எடுத்து போடுங்க இயேசு என்ற நாமத்தினால். இயேசு என்ற நாமத்தினால பலவீனங்கள் நீங்கட்டும், சுகம் கடந்து வரட்டும், ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தினால கடந்து வரட்டும், இயேசுவின் நாமத்தினால கடந்து வரட்டும். விடுதலை உண்டாகட்டும். அச்சங்கள், பயங்கள், கவலைகள், பாரங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். தேவன் ஆண்டவரை துணை செய்யும். தேவன் அவளுக்கு விசுவாசத்தையும் தைரியத்தையும் கட்டளையிடுங்க. ஆண்டவரை இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதானம் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ்.